KNT புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காசி நஞ்சைகவுண்டன் புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக சுப்பிரமணியம் பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேள தாளங்கள் முழங்க கிடாய் நடன குதிரை நடனத்துடன் தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது. கோவை காசி நஞ்சைகவுண்டன் புதூர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஆதி நாராயண பெருமாள், அபிராமி, உடனமர், அமிர்த கடேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வரும் 6ஆம் தேதி விமரிசையாக நடைபெற உள்ளது. இதில் கடந்த ஞாயிறன்று மகா கணபதி ஹோமத்துடன் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நிகழ்ச்சி தொடங்கியது. திங்கட்கிழமை பஞ்சகவ்ய பூஜை, மூர்த்தி ஹோமம், சாந்தி ஹோமம், தீப ஆராதனை நடைபெற்றது. இதையடுத்து இன்று சுப்பிரமணியம் பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரே மாதிரியான உடையணிந்து முளைப்பாரியை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். 10ற்கும் மேற்பட்ட தீர்த்தக்குடங்கள் சுப்பிரமணியம் பாளையம் மாரியம்மன் கோவிலை வலம் வந்து அங்கிருந்து காசி நஞ்சைகவுண்டன் புதூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு புறப்பட்டது. இந்த ஊர்வலம் மேள தாளங்கள் முழங்க கிடாய்கள் நடன குதிரை நடனத்துடன் தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது. கோவிலை வந்தடைந்ததும் தீர்த்த குடங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் முளைப்பாரிகளை வேள்வியாகத்தில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டாரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாலை முதற்கால வேள்வி பூஜைகளும், புதன்கிழமை 2ஆம் கால வேள்வி மற்றும் 3ஆம் கால வேள்வி யாகங்களும் நடைபெறவுள்ளது. அதேபோல் வியாழனன்று 4ஆம் கால வேள்வி, 5ஆம் கால வேள்விகள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை 6ஆம் கால வேள்வியை தொடர்ந்து ராஜ கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.